ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய சம்மர் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இதில் நிறைய டிப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. அதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறத வந்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த் மிக்ஸ் தான் வந்துட்டு போடுவேன். ஒரு நாளைக்கு நான் வந்து 2 டீ குடிச்சிட்டு இருந்த ஆள் தான். ஆனால் அதை கம்மி பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு 2 டீ குடிச்சிட்டு இருந்த இடத்துல நம்ம ஒரு டீயாக அதை மாற்றணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் மொத்தமாக குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா வந்துட்டு குடிப்பேன். வெளியே போகிறேன், யாராவது கொடுக்குறாங்கனால கண்டிப்பாக குடிப்பேன். ஆனால் வீட்டில் வந்துட்டு நான் வந்து டீ போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். சம்மர் டைம் பெரிய ப்ராப்ளமே பாடி ஹீட் ஆகிறது தான். பாடி ஹீட் ஆனாலே ஹேர் ஃபால் இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்துடும். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ஹீட் பாடி தான். ஸோ அதனால் பதாம் பிசின், அதுக்கப்புறம் சப்ஜா சீட் வந்து ஊற வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்காது. நானுமே வந்துட்டு அந்த மாதிரி தான். அதனாலே வந்துட்டு பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அதிலே வந்துட்டு இந்த சப்ஜா சீடும் போட்டுட்டு ஷேக் பண்ணி அதுதான் வந்து அந்த டே ஃபுல்லாகவுமே குடிப்பேன். இது டெய்லியுமே வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். வீக்லி வந்துட்டு ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த இன்டேக் பண்ணிப்பேன். டெய்லியும் குடிக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் காலியாவை வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். நம்ம ஹெல்த் மிக்ஸ் மார்னிங் குடிக்கிறனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக சாப்பிட முடியாது. அதனால் லைட்டாக வந்துட்டு ஒரு தோசை இல்லை 2 தோசை வந்துட்டு சாப்பிடுவேன். சம்மர் டைம் கிச்சனில் நிறைய நேரம் நிற்கவே முடியாது. வேர்த்துக்கிட்டே இருக்கும். எப்படா சீக்கிரம் வேலையை முடிப்போம் அப்படின்னு தான் யோசிப்போம். இது வந்துட்டு அம்மா வந்து ஊர்லேருந்து தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா தக்காளி ரைஸ் வைக்கிறோன்னா இதை கூட மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயம் நிறைய யூஸ் தான் நமக்கு. நீங்கள் யூடியூப்பில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாலே நிறைய ரெசிபீஸ் இருக்கும். அது பார்த்து நீங்கள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு கெடாமல் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க முடியலைன்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்துட்டு தோசை மேலே ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் இதுவுமே அந்த ஹெல்த் மிக்ஸுமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும். மேரேஜ் ஆன புதுசில் எல்லாம் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லஞ்ச் என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி குழம்பு பண்ணணும் அப்படின்றலாம் யூடியூப்பில் பார்த்துட்ருப்பேன். அதனாலே நிறைய டைம் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போயிருக்கு. முந்தின நாளே வந்துட்டு நம்ம அடுத்த நாளைக்கு லஞ்ச் இது தான் பண்ண போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் இது தான் பண்ண போகிறோம், அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது, தேங்காய் திருகி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சாலே நமக்கு நிறைய டைம் சேவிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். முந்தின நாளைக்கே நம்ம வந்துட்டு ஒரு மெனு மாதிரி இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசித்தாலே நமக்கு நிறைய டைம் வந்து சேவிங்காக தான் இருக்கும். இது வந்துட்டு பிகினர்ஸுக்கு, நம்ம மேரேஜ் ஆன புதுசாக இருக்காங்கல்ல அவங்களுக்காக நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் மாதிரி. ஏன்னா நானுமே பிகினிங்கில் ஃபுல்லாகவுமே கிச்சனில் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இதனால தான் எனக்கு டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு தோணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தோசையை வந்து இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு லஞ்சுக்கான வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 11 o'clock போல் வாட்டர் மிலான் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு ஸ்பூனில் வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து மிக்சியில் அடிக்கலை, ஸ்பூனில் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது கூட வந்து பதாம் பிசின் வந்துட்டு ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன். அது நல்லா வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா கூட இதில் நீங்கள் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் மிலான் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் வீட்டில் மேங்கோ இருந்துச்சு, செங்கவரிக்க மாங்காய். நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் தான் அது கிடைக்கும். ஆனால் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு அவ்வளோவா கிடைக்காது இந்த மாங்காய். அதுவுமே வந்துட்டு நான் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் வந்து கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கிச்சன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோடய கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கும். ஏன்னா நான் அவசரமாக பார்க்குறனால எல்லாம் வந்துட்டு அப்படி இப்படி சிதறி இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கிச்சன் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாம்பார் வச்சுருந்தேன், பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தேன், சாதம் வந்துட்டு பண்ணியிருந்தேன். சம்பார் ரைஸில் வந்து தான் சாதம் பண்ணுவேன். அதுவும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னா அதை எடிட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து நான் ஊர்லேருந்து அலங்கு மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவேன். இதை வந்து பாத்திங் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பால் கூட தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பால் தான் செட் ஆகும். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறனால பால் எனக்கு செட் ஆகும். நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு
போலீஸ் ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது. அவங்க வீட்டிலேயே வந்து பண்ணுறது, நம்ம சைஸுக்கு ஏற்றது மாதிரி கூட பண்ணி கொடுப்பாங்க. சிடி ஷூஸ் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்துருந்தோம். ஆனால் வந்து ஹஸ்பண்டோட சைஸுக்கு ஏற்றது மாதிரி அங்கே கிடைக்கல, அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஆர்டர் பண்ணால் கூட அவங்க பண்ணி தருவாங்க. 2 days ஆகும்னு சொன்னனால நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நிறைய மாடலில் எல்லாமே இருக்குது. இது போலீஸ்க்கான எல்லா ஷூவுமே இங்கே வந்துட்டு கிடைக்கும். இன்றைக்கி அண்ணியோட பேபிக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். அவங்க துபாயிலேருந்து வந்து 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி தான் வந்து கேக் கட்டிங் இருக்குது. அதுக்கு தான் வந்து போகிறோம். கோயம்பேடு. அதுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து 1 hour கிட்ட ட்ராவல் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு என்னோடய எண்ட் ஹேரை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஸ்ப்ளிட் டர்ன்ஸ் இருந்தனால அப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் பேங்க்ஸ் விடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுனால கட் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வேணான்னா ஓரமாக ஒதுக்குனா கூட ஒதுங்கிடும். அதனால தான் நான் மெயினாக கட் பண்ணதே. ஸோ நான் அவங்களெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டா. ஃபஸ்ட்டு இந்த பேங்க்ஸை நான் விடலை. எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் அண்ணி தான் ரொம்ப நல்லா தான் இருக்குது விடு அப்படின்னு சொன்னனால அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் விட்டுருந்தேன். போனதுக்கப்புறம் வந்துட்டு பலூனெல்லாம் ஊதி ஃபுல்லாக டெக்கரேட் தான் பண்ணிகிட்ருந்தோம். சைட்லேயே வந்து குட்டீஸும் செம்ம சேட்டை. பலூனை ஊதி பொட்டிக்கிறது என்ன, ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது அப்படின்னு செம்ம சேட்டையாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேகாவுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அவள் வந்துட்டு துபாயில் தான் இருந்திருக்கா. அவள் பர்த்டே டைமெல்லாம் அப்போ வந்து நிறைய பேரை வந்து கூப்பிட முடியாது. பக்கத்தில் 1-2 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப ஆசை, நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வரணும் அப்படின்ட்டு. இந்த வாட்டி கரெக்டாக ஊருக்கு வந்தப்போ கரெக்டாக இருந்துச்சு பர்த்டே. அதனால வந்துட்டு ரிலேட்டிவ் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருந்தாங்க. அவள் செம்ம ஹாப்பி. ஏன்னா நிறைய குட்டீஸ் எல்லாம் இருக்கிறனால அவள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், செம்ம ஹாப்பியாக இருந்தா அவள். குட்டீஸ் எல்லாம் சேர்ந்தாலே செம்ம ஜாலியாக அந்த இடமே கலகலன்னு இருக்கும். குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துருந்தோம். சாப்பாடு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அவளுக்கு வந்து சராரா வாங்கிட்டு கொடுத்துருந்தோம். சைஸ் தான் கரெக்டாக இருக்குமான்னு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் பெருசுனா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதுனா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேங்கோ சீசன் ஆனனால மேங்கோவும் கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணி அவங்க வந்து வீடு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் ஊரில் இருந்தனால எங்களுக்கு போக முடியலை. இந்த வாட்டி போயிருந்தோம். இது வந்துட்டு அந்த பாப்பாவோட ரூமில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தவங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ணி வந்து அஹானாக்கு வந்துட்டு ஒரு மேக்கப் செட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவும் வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.